ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டப்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டுனா என்னன்னு நம்ம படித்தோம். இப்போ டப்பிள்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டப்பிள்ஸுங்கிறது காற்புள்ளியால் பிரிக்கப்பட்ட பல மதிப்புகளை வளைவு அடைப்புக்குறிக்குள் கொண்ட தரவினமாகும். ஸோ நம்ம லிஸ்ட்டை எப்படி நம்ம ஒரு சதுர அடைப்புக்குறிக்குள்ளே எழுதணுமோ அதே மாதிரி டப்பிள்ஸை நம்ம வளைவு அடைப்புக்குறியில் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மதிப்புகள் எல்லா மதிப்புகளுமே நம்ம வளைவு அடைப்புக்குறிக்குள்ள எழுதணும். எழுதும் போது காற்புள்ளியால் பிரிக்கணும். அதாவது என்னதுன்னா கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டப்பிள்ஸும் லிஸ்ட்டுக்கு இணையானதாகும். ஆனால் லிஸ்ட்டில் உள்ள மதிப்புகளை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி தானே. இப்போ அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டில் ஒரு பேர் சேர்ப்போம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டில் மதிப்புகளை மாற்றுறோம். ஆனால் டப்பிள்ஸில் மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸுங்கிற ஒரு வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்த லத்தீன் வார்த்தையில் இதுக்கு என்ன மீனிங்னா எண் தொடர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அந்த மாதிரி. இப்போது லிஸ்ட்டுக்கு மேலான டப்பிள்ஸின் நன்மைகள், லிஸ்ட்டை விட வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ்லாம் டப்பிள்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லிஸ்ட்டில் உறுப்புகளை மாற்றலாம், ஆனால் டப்பிள்ஸில் உறுப்புகளை மாற்ற முடியாது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் உறுப்புகளை சதுர அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதில் வளைவு அடைப்புக்குறிக்குள்ள நம்ம எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸின் மடக்கு செயல் லிஸ்ட்டை காட்டிலும் விரைவானது. ஸோ டப்பிள்ஸில் உள்ள லூப் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டை காட்டிலும் விரைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி டப்பிள்ஸை உருவாக்குதல் அதை பற்றி படிக்கலாம். ஸோ லிஸ்ட்டை மாதிரி தான் டப்பிள்ஸையும் உருவாக்குறாங்க. இங்கே எப்படின்னா டப்பிள்ஸை வளைந்த அடைப்புக்குறிகளில் தான் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதனுடைய டப்பிள்ஸோட உறுப்புகளை வளைந்த அடைப்புக்குறி இல்லாமலையும் நம்ம எழுதலாம். அப்படி எழுதினாலுமே உங்களுக்கு வேலை செய்யும் விதம், அதாவது டப்பிள்ஸ் அந்த வளைவு அடைப்புக்குறிகளை எழுதட்டாலும் உங்களுக்கு வேலை செய்யும் விதம் ஒன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தொடரியல் பார்த்தீங்கன்னா தெரியும். இது டப்பிள்ஸ் நேம்னா இங்கே ஒரு வேரியபிள் நேம், அதாவது மாரியோட நேம் இங்கே எழுதுவோம். அதுக்கப்புறம் இது வெற்றி டப்பிள்ஸ் அப்படி தானே. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, உறுப்பு எதுவுமே கொடுக்கல. இது என் எண்ணிக்கை உறுப்புகளுடன் டப்பிள்ஸ் நேம் ஈக்குவல் டு என் நிறைய எண்ணிக்கையில் எத்தனை உறுப்புகள் நம்மளுக்கு எழுதணுமோ எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வளைந்த அடைப்புக்குறியோடு எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி இல்லாத டப்பிள்ஸ் உறுப்புகள், இது சாதாரணமாக நம்ம எப்பொழுதும் எழுதுகிற இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை டப் 1 ஈக்குவல் டு ஒரு நம்பர்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிரிண்ட் மை டப் 1 அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும், இதில் உள்ள இந்த மை டப் 1 இதில் ஸ்டோர் ஆகிருக்க எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மை டப் 2 ஈக்குவல் டு இதே சேம் செட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி தானே, சேம் எல்லா உறுப்புகளையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வளைந்த அடைப்புக்குறி இல்லை. ஸோ இதையுமே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்டாக உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது, அதில் உள்ள எல்லாமே அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த உங்களுக்கு வளைந்த அடைப்புக்குறி கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் உங்களுக்கு ரெண்டுமே சேமாக தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்க்கூரை பயன்படுத்தி டப்பிள்ஸை உருவாக்குதல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸ் சேர்க்கூறு லிஸ்டிலிருந்து டப்பிள்ஸை உருவாக்கவும் பயன்படுகிறது. ஸோ டப்பிள்ஸ் சேர்க்கூறுனா இதான் டப்பிள்ஸ். இந்த பேரண்டிசிஸ்குள்ளே நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ டப்பிள்ஸ் நம்ம எழுதினாலுமே லிஸ்ட்லேருந்து டப்பிள்ஸை உருவாக்கும் போது உறுப்புகள் சதுர அடைப்புக்குறிக்குள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் எழுதியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. டப்பிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு லிஸ்ட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. ஸோ லிஸ்ட்டில் உள்ள உறுப்புகள் இருக்குது, அது நம்ம கண்டிப்பாக சதுர அடைப்புக்குறிகளில் தான் எழுதியிருக்கணும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மை டாப் 3ங்கும் போது இதில் உள்ள டப்பிள்ஸில் உள்ள எல்லா வேல்யூவும் உங்களுக்கு, அதாவது இந்த டப்பிள் ஃபங்க்ஷன் உள்ள லிஸ்ட்டில் உள்ள வேல்யூ உங்களுக்கு இங்கே டப்பிள்ஸாக காமிக்குது அப்படி தானே. இதுதான் டப்பிள்ஸ்லேருந்து லிஸ்ட்டு, அதாவது டப்பிள்ஸ் சேர்க்கொரு லிஸ்ட்லேருந்து டப்பிள்ஸை உருவாக்க பயன்படும் ஒரு மெத்தடு. இப்போது இதனுடைய டைப் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஒரு பொருளின் தரவினத்தை அறிய டைப் சேர்க்கொரு பயன்படுகிறது. அதாவது இது என்ன டைப்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த டைப் சேர்க்கொரு பயன்படுகிறது. இப்போது இந்த கொடுத்துருக்காங்களா, இப்போ டைப் சேர்க்கூறில் இப்போ இதுக்குள்ளே நம்ம மை டப் 3 இதனுடைய வேரியபிள் நேம் நம்ம இங்கே எழுதணும். எழுதும் போது உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா கிளாஸ் டப்பிள்ஸ்னு காமிக்கும்.
அதாவது இந்த அவுட்புட் வந்து இந்த பிரிண்ட் இதில் உள்ள இந்த வந்து என்ன டேட்டா டைப்னு வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்படிங்கும்போது இது வந்து கிளாஸ் டப்பிள்ஸுங்கிறது காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒற்றை உறுப்பை கொண்டு டப்பிள்ஸே உருவாகுதல். ஸோ வந்து இப்போ எப்படி நம்ம ஒற்றை உறுப்பை கொண்டு எப்படி டப்பிள்ஸை உருவாக்கலாம்னா கார்புள்ளி சேர்க்க வேண்டும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு எழுதும் போது என்ன பண்ணுவோம்னா இப்போ myTop4 = 10ன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எழுதும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சாதாரண தரவினம் போல் தான் எடுத்துக்கொள்ளும் பைத்தான் வந்து. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இன்டிஜர் அப்படி தானே, ஒரு இன்டிஜர் அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரண தரவினம் போல் தான் எடுத்துக்கொள்ளும். இதே உங்களுக்கு டப்பிள்ஸில் உள்ள உறுப்புன்னு அது கருதுன்னா என்ன பண்ணணும்னா நான் கமா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்புள்ளி சேர்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா myTop4 = 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைப் ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேரியபிள் நேம் வந்து இங்கே எழுதணும். எழுதும் போது இது வந்து கிளாஸ் வந்து என்ன காமிக்கு இன்ட், அதாவது இது வந்து இன்டிஜர் நம்பரை வந்து ஃபங்க்ஷன் அதாவது டேட்டா டைப்னு காமிக்குது, இன்டிஜர் டேட்டா டைப்னு. இதே வந்து 10 கமா அதாவது கார்புள்ளி சேர்த்தோன்னா உங்களுக்கு என்ன காமிக்குது, இப்போ டைப் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ் டப்பிள்ஸ்னு காமிக்குது அப்படி தானே. ஸோ வந்து நம்ம டப்பிள்ஸில் ஒரு உறுப்பை சேர்க்கணும்னா என்ன பண்ணோம்னா நான் நம்பர் எது எழுதுகிறோமோ எழுதிட்டு அதுக்கு அடுத்தல வந்து ஒற்றை உறுப்பை சேர்க்கும் போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கமா அதாவது கார்புள்ளி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டப்பிள்ஸின் மதிப்புகளை அணுகுதல். ஸோ லிஸ்ட்டை போல தான் டப்பிள்ஸ்லேயும் உறுப்புகள் எல்லாமே சுழியத்திலிருந்து தான் தொடங்கும் சுட்டெண்களை பெற்றிருக்கும். ஸோ வந்து இப்போ பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள். ஸோ வந்து top1 சொல்லிட்டு இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் உறுப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஸோ டப்பிள்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அணுக அப்படின்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து print top1 அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு இதில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி சுட்டெண்ணை பயன்படுத்தி தேர்வு செய்யப்பட்ட உறுப்புகளை அணுகுதல். இப்போ வந்து top1 2:5. அப்போ இதில் வந்து ரெண்டாவது உறுப்பு வந்து என்னது 91 அப்படி தானே. ஸோ 91 2 3 4 வரை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கடைசி 5 வந்து டிஸ்பிளே ஆகாது அப்படி தானே. 5 - 1 4. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி முதல் உறுப்பிலிருந்து குறிப்பிடப்பட்ட சுட்டி எண் வரை அணுகுதல் அப்படின்னா :5 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் உறுப்பிலேருந்து குறிப்பிடப்பட்ட சுட்டி எண் அப்போனா முதல் உறுப்புலேருந்து 4 வரை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படி தானே. ஸோ 0 1 2 3 4 அப்போ தெலுங்கு வரை உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்ட உறுப்பிலேருந்து இறுதி உறுப்பு வரை அணுகுதல். ஸோ வந்து இப்போ 4: கொடுத்துருக்காங்க. ஸோ 4:ன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நாலாவது உறுப்புலேருந்து இறுதி கடைசி வரை உள்ளது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து தெலுங்குலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா உறுப்பும் உங்களுக்கு இதில் வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் முதல் உறுப்பிலேருந்து இறுதி உறுப்பு வரை எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கணும். என்ன பண்ணணும்னா வெறும் கோலன் மட்டும் இந்த சதுர அடைப்புக்குறியெல்லாம் கொடுத்தா போதும் உங்களுக்கு இந்த டப்பிள்ஸில் உள்ள எல்லா உறுப்புமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து டப்பிள்ஸில் உள்ள மதிப்புகளை எப்படி அணுகணுங்கிறது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸை புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டப்பிள்ஸில் உள்ள உறுப்புகளை வந்து மாற்ற முடியாதுன்னு. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அதனுடைய மதிப்புகளை மாற்றுவதற்கு பதிலாக 2 டப்பிள்ஸை இணைக்கவும் அல்லது முழு டப்பிள்ஸை நீக்கவும் முடியும். ஸோ 2 டப்பிள்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த லெசன் 8ல் படிச்சிருப்போம் கன்கார்டினேஷன், அதாவது சேர்த்தல் அந்த இது பற்றி. ஸோ அதை தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டப்பிள் 1 வந்து ஒரு செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கவே டப்பிள் 2 2 இதையும் இப்போ இணைக்கிறாங்க. அப்போ டப்பிள் 3 = டப்பிள் 1 + டப் 2. அதாவது இந்த ரெண்டோட வேல்யூ வந்து இணைச்சி உங்களுக்கு top 3ல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது print top 3 அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டும் இணைஞ்சு உங்களுக்குள்ள இதில் உள்ள எல்லா நம்பரும் வந்து ஒரே இதாக வந்து காமிக்கும் top 3ல் வந்து. அப்போ 2 4 6 8 10 ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லாம் இது ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 1 3 5 7 9 இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு வந்து top 3ல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி முழு டப்பிள்ஸை நீக்குவதுக்கு டெல் கட்டளை பயன்படுகிறது, அதாவது டெலிட் கட்டளை பயன்படுகிறது அப்படின்னா. ஸோ வந்து இதுக்குடைய தொடரியல் என்னென்னா டெலிட் டப்பிள்ஸ் நேம், அதாவது DEL டப்பிள்ஸ் நேம் மட்டும் என்ன வேரியபிள் நேம் எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா top1 நம்பர் கொடுத்துருக்காங்க. print the elements of top1 is top, top1. அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லைன் பிரிண்ட் ஆகி top 1ல் என்னென்ன வேல்யூ தான் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் டெலிட் top 1 அப்படிங்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் print top 1 உங்களுக்கு இங்கே எரர் த்ரூ ஆகும். ஏன்னா வந்து இங்கே டெலிட் பண்ணியாச்சு. டெலிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு print ஃபங்க்ஷன் வந்து
உங்களுக்கு வந்து அதில் உள்ள உறுப்புகளை வந்து உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது. ஆல்ரெடி அது டெலீட் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எரர் தான் த்ரோ ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இது பண்ணும்போது தி எலமெண்ட் ஆஃப் டப் 1 அப்படின்னு இஸ் டப் 1 உள்ள எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிட்டு. டெலீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் டப் 1 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே எரர் வந்துச்சா ட்ரேஸ் பேக்னு நேம் எரர் வந்து இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது அது டெலீட் ஆகிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு நேம் எரர் வந்து உங்களுக்கு த்ரோ ஆகிட்டு. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.